ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கதிர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்களா? டேப் பண்ணிகிட்ருக்கேன் செக்யூரிட்டி கவுண்டரில். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஷிப்புக்குள்ளே வந்து யார் வந்தாலும் சரி, இல்லை உள்ளேருந்து யார் வெளியே போனாலும் சரி, ஸோ ஹெட் கவுண்ட் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, வெளியே எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அங்கே வந்து நம்ம டேப் பண்ணிட்டு தான் இன்னும் நோட்டு பண்ணிட்டு தான் வரணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்போட ஷெல் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் நம்மளை இப்போ வந்து வெளியில் விட்டுருக்காங்க. இந்த போட்டில் வந்திருக்கோம்ல, ஸோ இந்த போட்டில் நம்ம வந்து ஏறினது இந்த வழியாக தான். ஸோ என்னோடய கொலீக்ஸ் எல்லாருமே கீழே உட்காந்துருக்காங்க, நான் மட்டும்தான் மேலே வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெயின். நல்ல வேளை நான் வந்து கரெக்டாக வந்த டைமில் இப்போ தான் அந்த மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் பெர்மிஷன் கேட்டு மேலே ஏறி வந்துட்டேன். எனக்கு மேலே வந்தது இந்த வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான். ஸோ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லவே இல்லைல்ல. எஸ், நான் வந்து ஸ்பெயின் மலாகாவில் இருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் அந்த போர்ட்டில் நான் வெளியில் போய் சுற்றி இருந்தாலும் பெருசாக அந்த வீடியோஸ் எடுத்து நான் போஸ்ட் பண்ணலை என்னோடய சேனலில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி, அது மெயினாக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வெளியில் வந்தேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து சிட்டிக்கு போகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ½ hour ஆகும். நீங்களே பாருங்கள், இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது ஆஃப்டர்நூன் 1 o'clock. பட் கிளைமேட் பாருங்கள், வெதர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னியாக இருந்தாலும் பட் என்னால் வந்து கோல்டை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இங்கெல்லாம் அப்படி தான் கிளைமேட்டு. இது என்ன பெருசாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா? எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கார்கோ ஷிப்போட போர்ட்டு தான் இது. ஸோ கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லோடிங் ஆஃப் லோடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த பெரிய பெரிய ராட்சஸ் கிரெயின்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், நான் அதை வந்து ஸ்பாட் பண்ணவே இல்லை, திடீர்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது எங்கே எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி தேடி பார்த்தேன். பட் அப்போவும் மிஸ்ஸிங், ஏன்னா ரொம்ப தூரம் தாண்டி தான் அது எந்திரிச்சிது. ஸோ அப்போவும் மிஸ்ஸிங்க பாருங்கள். இது என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? எஸ், டால்ஃபின்னு. அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கன்னா எந்திரிக்கும்னு பார்த்தேன், சான்ஸே இல்லை, என்னை ஏமாத்திடுச்சு. ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான், ஆனால் ப்ராப்பராக என்னால் கவர் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், அதுதான். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொன்னாங்க என்ன அப்படின்னா, இங்கே டால்ஃபின் வந்து நிறைய இருக்குது, நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ரெகுலராக வெளியில் போகிறவங்க. பட் எனக்கு லாஸ்ட் ஒரு 3 வாட்டி வந்தப்போ நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இன்றைக்கி தான் நானே அதை ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன், அதாவது இந்த ஏரியாவில். பட் என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நீங்களே பார்த்துருக்கலாம், ஃபெரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஷிப்பு அதெல்லாம் நின்றுறதில்ல. ஸோ நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சிட்டியில் போயிட்டு என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மூலிமா காட்டுறேன். ஸோ நாங்கள் போட்டு பக்கத்தில் வந்தாலுமே ஸோ நீங்களே பார்க்கலாம், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரிகாஷன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் வெளியே போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி பாருங்கள். ஏன்னா என்ன தான் வந்து நம்ம ஹோல் டேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணாலும் அந்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு வந்து அந்த கிடைக்கிற டைமில் வந்து வெளியில் வரோம்ல, ஸோ அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே ஒரு வேறு ஃபீல் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி, அதாவது ஹார்பர் உள்ளுக்குள்ளே போகிறோம்ல, ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து எஸ், இங்கேருந்து எல்லோரும் வந்து பிரிஞ்சிடும். அதாவது அவங்கவுங்க ஷாப்பிங்க்கு வந்தவங்க ஷாப்பிங் போவாங்க, சுற்றி அடிக்க வந்தவங்க அவங்க போய் அவங்களுக்கு பிடிச்ச இடத்த சுற்றுவாங்க. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அவர் வந்துட்டு இல்லை, நான் வந்து இப்போ தான் க்ரூனஸ் அதாவது ஷிப்புக்குள்ளேயே சாப்பிட்டேன், ஸோ அதனால் கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் பார்க்கலாம், இந்த டைம் பாருங்கள் 13:36. இங்கே லோக்கல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:36. நான் சொன்னேன்ல ½ hour அங்கேருந்து இங்கே வரதுக்கு. ஸோ இன்னொன்று பார்க்கலாம், 19 degree Celsius. ஸோ ஃப்ரிட்ஜு டெம்பரேச்சர், நம்ம ஊரில் ஏசி போடுவோம்ல, ஏசி போடாமல் இங்கே பாருங்கள் சிட்டி எவ்வளோ அப்போ வந்து டெம்பரேச்சர் வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் எதுக்கு வந்தோம் அப்படின்னா, சரி நமக்கு ஏதாவது பேவரேஜ் வாங்கிட்டு போகலாம், ஏன்னா இங்கேருந்து நம்ம வாக் போவோம், அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வருவோம்ல.
சரி தாகத்துக்கு ஏதாவது வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே உள்ளே வந்தோம். ஸோ அவர் வந்துட்டு இல்லை நம்ம கோக் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஒரு 1/2 லிட்டரில் வந்து கோக் வாங்கினோம். பட் ஆனால் இங்கே வந்து எங்கள்கிட்ட நாங்கள் கேஷ் கொண்டாடாதனால கார்டு தான் யூஸ் பண்ணோம். கார்டு யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து ஜாஸ்தி போகுது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஏடிஎம்மில் போய் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே லோக்கல் கரன்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஏடிஎம் தேடி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் கூட எடுத்திருந்தோம் கரன்சி, அங்கே தான் எடுத்தோம். பட் அவங்க போயிட்டாங்க, நாங்கள் சிக்னலில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் ஏடிஎம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கும் பெரிய ரஷ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏடிஎம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஏடிஎம் எப்படி இருக்கும், சும்மா ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும்ல. இங்கே அப்படி கிடையாது, ஓப்பனில் தான் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு பேஸில் நமக்கு ஓப்பன்லேயே தான் இருக்கும். பெருசாக அந்த நம்ம ஊரில் செக்யூரிட்டியெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளேலாம் வச்சுருக்காங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது இங்கே. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து கரன்சி எடுத்துகிட்டு இப்போது சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து இந்த வழியாக தான் போக போகிறோம். இங்கே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய ஒரு கோட்டை இருக்குது, மலை மேலே ஃபோர்ட்டு. ஸோ ரொம்பவே அது ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ். பட் ஆனால் அதுக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாள் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் அதை ஒரு தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போகல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயின் மலாகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் பண்ணாங்க போகிற இடம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த லைவ் மியூசிக் பேண்டு, இந்த மாதிரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஈவெண்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து எதெல்லாம் ஸ்ட்ரீட் ஈவெண்ட் நடக்குதோ அதெல்லாம் வந்து அங்கே தான் நடக்கும். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸு. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஷாப் ஒன்று பார்த்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து எல்லாமே நேச்சுரல் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்பெயின் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்னாவே நமக்கே தெரியும், அது என்னென்னா நமக்கு ஆரஞ்சு, லெமனு, ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்து அதிகமாக ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க இங்கே ஸ்பெயினில். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப், பொக்கே ஷாப்பில் கூட நம்மளால் பார்க்க முடியுது. 20 ஈரோ. ஸோ இங்கே வந்து ஸ்பெயினோட கரன்சி, லோக்கல் கரன்சி 20 ஈரோனா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் சொன்னல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னா அது இதுதான். எப்போதுமே க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும் இந்த இடம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கான ஆப்போசிட் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த வழியாக எல்லோரும் கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்களே, இந்த வழியாக தான் நாங்களும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு லைவ் பேண்ட் மியூசிக் ஒன்று வந்து போயிட்டுருக்கு இங்கே. சிட்டி பாருங்கள், யாராவது ஒருத்தராவது நம்ம உம்முன்னு பார்க்க முடியுதான்னு பாருங்கள். எல்லாமே செம்ம ஹாப்பினஸ். அதாவது எப்படின்னா லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கோல்கட் ஷாப் தான். அதாவது நம்ம ஊரில் கறியை உப்பு கண்டம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கறியை பதப்படுத்துறது தான் இது கோல்கட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாமே ப்ரீ குக்குடு தான், அப்படியே நம்ம சாப்பிட்றது. தொங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கால். ஸோ ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட கேட்டேன் ஒரு வீடியோஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நோ இஷ்யூஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அந்த வீடியோஸை எடுத்தேன். நீங்களே பாருங்கள். ஸோ அது பேர் ஹேம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சிகார் ஷாப்பு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டி ஷாப் வந்து ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன் என்னோடய ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில். ஸோ அதனால தான் நான் உள்ளே போகல. சாக்லேட் ஷாப் இது. ஆக்சுவலாக லோக்கல் கேண்டீஸ், இங்கே இருக்கிற லோக்கல் கேண்டீஸ் எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தது இது, இங்கே யாரும் நம்ம டிவிகே ஃப்ளாக்னு நினச்சிக்காதீங்க, இது ஸ்பெயினோட கண்ட்ரியோட ஃப்ளாகு. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு தடவை வீடியோஸ் எடுக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டி பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ லைவ் மியூசிக் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ வந்து ஃபேமஸ் பேண்ட் ஏதோ அவங்களோட டீம் வந்து இன்றைக்கி வந்து லைவ் மியூசிக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நைட் டைமு. ஸோ அதுக்காக தான் முன்னேற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு. பட் எங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா எங்களோட லாஸ்ட் டைம் வந்து 7 o'clock. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். ஸோ அதனால் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால்
இது என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது லத்தினோ சிங்கர்ஸ், அதாவது லோக்கல் சிங்கர்ஸ் இவங்க. ஸோ லத்தினோ மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்களும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, இது ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்பவே ஒரு ஓல்டு சர்ச்சு. பட் டைமிங் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால எங்களால் உள்ளே போக முடியல, க்ளோஸில் இருந்தது. ஸோ இதுதான் அந்த சர்ச்சு. ஆக்சுவலாக இது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது, இது வந்து பேக் சைடு. ஸோ உள்ளே நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் க்ளோஸில் இருந்ததுனால எங்களால் வந்து போக முடியல. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கேட்டேன் என் ஃப்ரெண்டோட, சரி சாப்பிட போகலாமா அப்படின்னு. இல்லை வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது போய் உட்காந்துருக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் நான் எடுத்திருப்பேன். இந்த பார்க் பக்கத்தில் இருந்த ஒரு ப்ளேஸ் தான் இது. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நான் சொன்ன எஸ், இந்த இடம் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் அது என்ன வண்டின்னு. நம்ம குப்பை வண்டி தான். இந்த சிட்டி ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு பக்கம் ஜென்ட்ஸ் ஒரு பக்கம் லேடிஸு. பட் எதுக்குமே சலஞ்சவங்க இல்லாத மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து நான் நிறைய தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸில் பார்த்துருக்கேன். பட் நேரில் வந்து உண்மையை சொன்னால் நான் பார்த்ததே கிடையாது. உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த வண்டி ரொம்ப ஃபேமஸான வண்டி, ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப எக்ஸ்பென்சிவான வண்டி. ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு உட்காரு அப்படின்னாப்புல, சும்மா உட்காந்து பார்த்தேன். ஸோ நம்மளாம் என்ன சொல்கிறது, உங்களில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, பட் நான் உண்மையை சொன்னால் நான் பார்க்கவே இல்லை. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான். ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக அடுத்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போகலான்ட்டு போனோம். பட் அங்கே வந்து என்ன ஒன்றுனா, என்னோடய கேமரா, அதாவது ஃபோன் வந்து பேட்டரி டவுனு. ஸோ அதனால் என்னோடய கேமராவில் வீடியோஸ் எடுக்க முடியாமல் போச்சு. இல்லைனா அங்கே இருக்க இந்தியன் ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், செக்யூரிட்டி என்ட்ரன்ஸில் எங்களோட கார்டை வந்து ஐடி கார்டை ஷோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ள ஹார்பருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்த மாயம் எங்கள் ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஏறி உட்காந்து, ஷிப்பு பாதி தூரம் தான் கிளம்பிச்சு, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு, நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஸ்பெயின் மலாகா வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களில் எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த பிளேஸ், நான் எடுத்த வீடியோஸ் அண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எத்தனை பேர்த்துக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து போட வீடியோஸில் நான் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பற்றி நீட், என் சைடில் இருந்து உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும், இதை பற்றியாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.